நம்ம போய் குனித்த புருவம் போய் செவ்வாய் குமினி சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்பல் மேனியில் பால் வணிரும் நித்தமுடைய எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தில் ஒன்றியிருந்த நிலைமைகள் உந்தமக்கோர் நிலை கண்டிய காலனை காலால் கடிந்தான் அடியவுக்காய் சென்று தொழுவீங்கள் தில்லையில் சிட்டம்பலத்து நட்டம் என்று வந்தாய் எனவளம்பு எம்பெருமான் திருக்குறிப்பேன் நம்ம கும்பிட்டு இருக்கோம். சாமி எங்கன்னு கேட்டேன். அங்கே அவங்க வீட்டுக்கு போயிருக்கு, ஐயாவால் வர முடியலங்க. ஆஹா, புத்தூர் நடராஜரை கொண்டு லண்டனில் வித்துட்டான் உள்ள 80 லட்சம். இவர் காலையில் ஓதுவார் பாடுவார்னு எதிர்பார்த்துருக்காரு. யாரு? நடராஜர். ஓதுவார் வருவானான் இருக்காரு. அவன் ஜேம்ஸ் வாங்கினவன் 80 லட்சம். அவன் ஒயினை ஊற்றி சேஸ் நடராஜன்ட்டான். அப்போ தான் நடராஜர் பார்த்துருக்காரு, இந்த நெய்வேத்தியம் எங்கள் நாட்டில் வைக்கவே இல்லையே, இவன் வச்சிருக்கானே. நல்ல வேளை பத்மநாபசாமி கோயில் கேரளாவில் இருக்கு. இவ்வளவு தங்கன்னா என்ன ஆனார் பத்மநாபசாமி? தூக்கி எரிஞ்சிருவானோ சாமியதை. எத்தனை தங்கம் இருக்கு, திறக்க இருக்கு. நல்ல வேளை இந்த மாப்போசி ஒரு கேடு பண்ண பார்த்தாரு, திருப்பதியை நம்ம கேட்டு சண்டை போட்டார். நல்ல வேளை வெங்கடாஜலபதி நேரோலி எஸ்கேப்டு. ஆந்திராக்காரலாமா சாமியை பயந்து கும்பிடுவானுங்க. கேரளாவில் பாருங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு, இந்த கம்யூனிஸ்டுகள் மேலே என்ன, அவங்க கொள்கைக்கு மாறுபாடாக இருந்தால் கூட கடவுள் விஷயங்களை தலையிட மாட்டாங்க. எத்தனை முறை கேரளாவில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அது அச்சுத மேனனோ அச்சுதானந்தனோ அந்த தப்பே. இப்போ கூட கேரளாவில் அந்த முதலமைச்சர் முன்சாண்டி என் நண்பன் என்ன சொல்லிட்டான், அதில் நாங்கள் அது கோயில்ட்டோம். புரியுதா உங்களுக்கு? நல்ல வேளை இங்கே இல்லை. நான் அன்னைக்கு தான் பத்மநாப சாமி இங்கேருந்தே கும்பிட்டேன். சாமி நீங்கள் ரொம்ப அறிவான சாமி, எங்கள் சாமி பூரா ஏமாளி பயலாக இருக்கானோ, நீ அவ்வளோ தங்கத்தையும் நீரே வச்சுக்கிட்டேரு, ஒரு மறந்தும் கூட இந்த பக்கம் வந்துடாதையும். நாச்சியார் கோயில்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில். அதில் ஒரு தேவர் காங்கிரஸ் கட்சியில் காமராஜோட ஜெயிலில் இருந்தவர். காமராஜ் வந்து கூப்பிட்றாரு, டே காமராஜே என் மகளுக்கு கல்யாணம் வாடாங்கிறார். இவர் உன் மகள் கல்யாணத்துக்கெல்லாம் கலந்துக்கிறதான் முதலமைச்சர் ஆகிக்கணும் போடான்ட்டார். அந்த ஆள் திட்டே போகிறான். முதலமைச்சரான இந்த பயிலுக்கு திமிரு வந்துட்டு, நாடா பயிலுக்கு, அந்த பயிலுக்கு இந்த பயிலுக்கு போகிறார். இவர் ஒன்றும் சொல்ல காமராஜ். கல்யாணத்தன்னைக்கு முதலமைச்சர் கார் அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கும். உள்ளே போய் யாரோ சொல்கிறான் காமராஜ் வந்திருக்காருன்னு. அந்த பையன் வரமாட்டேன்னு சொன்னானேன்னு தேவர் வெளியே ஓடுகிறாரு. இவர் இறங்குறாரு, என்னடாங்க வரமாட்டேன்னு சொன்னியே, நான் வரேன்னு சொல்லுவேன், நீ கடன் வாங்கி கல்யாண மண்டபம் பார்ப்ப, நிறைய செலவு பண்ணுவேன், உன்னை கடன் ஆக்கிறதுக்காடா நான் முதலமைச்சராக இருக்கேன், முட்டா பையில வா 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 வா. அப்பவுமே என்ன சொல்கிறாரு, வாடா சோறு போடுங்கிறார் இவர் காமராஜ். இவர் சொல்கிறாரு, பொண்ணு பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு, லூசு பையில நான் கல்யாணம் ஆகாதவன், உன் வீட்டு பொம்பளைகளுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணால் பிடிக்காது, முட்டா பையில உன் கூட எப்படிடா உன் பொண்டாட்டி வாழ்ந்தான் இருக்கார் இவர். விட்றா நீ ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு இருக்கார். ஃபோட்டோ நேர்மையை பாருங்க. இந்த கல்யாணம் ஆகாதவன் போய் வாழ்த்தக்கூடாதுன்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. யோசிங்க, இப்படிலாம் வாழ்ந்தாங்களே, நம்ம ஏன் இப்படி ஆகும்? இத்தனை உன்னதமான, இத்தனை உயர்ந்த, இத்தனை பெரிய ஜீவா பிறந்த மண் இது. பாலதண்டாயுதம் பிறந்த மண் இது. சிலம்பு செல்வர் சிவஞான கிராமணியார் பிறந்த மண் இது. காமராஜரும் கக்கரும் யாரெல்லாம் பிறந்த மண் இது. நம்ம பண்ணலாமா தப்பு? வள்ளுவன் பிறந்த மண். தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடுங்கிற வள்ளுவர். பொய் சொன்னா யாரு ஒன்ன கண்டிப்பா வேற யாரும் தண்டிக்க மாட்டான்டா, உன் நெஞ்சு ஒன்ன கொன்றுங்கிறார். அதுக்காத்தானையா குடிக்கான், நெஞ்சு நினைச்சிடப்படாதான். ஒரு ஃபுல்ல உள்ள தள்ளுங்க. ஆனா அந்த ஃபுல் என்ன பண்ணுமா, அதைத்தான் நினைக்க வைக்குமா. அதுவும் அது வள்ளுவருக்கு வேண்டியது போல தெரியுது. அதுக்கு அறிவு இருக்கு வள்ளுவர். இதுக்கு ராவணங்க என்ன, அவனா இவ்வளவு நேர்மையானவன். ராமனோட போர் புரியிறான்ல, போர் புரியும் போது ராமனுடைய அந்த வீரத்தை பார்த்து ரசிக்கிறாங்க ராவணன். அவன் தான் வீரன். போய் நீ தெரிவதென்ன பிறகினால் உலகம் போற்று வேயன தகைய தோழி ராகவன் மேனி நோக்கில் தீயன கொடிய வீர சேவக செய்கானி நாயன தகுது பண்றேங்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? அப்படி ராவனை பார்த்துட்டு ராவணன் நினைக்கிறானா, உப்பரியிலேருந்து இந்த பிள்ளை மிதிலையில் இவனை பார்த்ததில்ல, வில்ல முறிக்கும் போது பார்த்ததில்ல, மாலை போட்டதில்ல, இவன் கூட அயோத்தியில் வாழ்ந்ததில்ல, பர்ணசாலையில் வாழ்ந்ததில்ல இந்த பொண்ணு. ஆனா ராமன் போர் புரிஞ்சு சீதை பார்க்கவே இல்லையான்னு யார் நினைக்கான்? ராவணன் நினைக்கானா. ஓ, இவன் போர் புரிஞ்சு அவ பார்க்கல இல்லையா, போர் புரியதை மட்டும் அவ பார்த்துருந்தான்னு வச்சுக்க, மன்மதனையும் என்னையும் நாயின்லான்னு நினைப்பாங்கிறான். அதுதான்டா நேர்மையான தலைவனுக்குரிய இலக்கணம். தப்பு பண்ணிட்டான், உணர்றான் பார்த்தீங்களா? நான் இப்போ அவன் ராவன்கிட்ட போய் கேட்டேன், ஏன்டா நீ தானே சீதை தூக்கிட்டு வந்த, அது எதுக்கு மன்மதனையும் நாய்ங்கிறேன்னு. அந்த நாய் காமிச்சு தானே இந்த நாய் பார்த்ததுங்க. நமக்கு என்ன காப்பியங்கள் தந்தாங்க நம்ம புலவர்கள். ஒருவனுக்கு ஒருத்தி, அதான ராமன். சூது செய்து ஆட்சியை எவனாவது கைப்பற்றி கொண்டால் அதை ஒழிப்பதற்கு கடவுளே வருவான். தர்ம சம்சார்த்தாவனாய சம்பவாமி யுக யுக, அதான கிருஷ்ணன்.
மன்னனும் நானே மக்களும் நானே மரஞ்செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இது வென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் துற்றுவார் துற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனை காட்டினான் கண்ணனை சாத்தினான் கண்ணனை கொலை செய்கின்றான் காண்டீவம் எழுக நின் கைவன்மை எழுக எது ஈரைய நம்ம செட்டியாரு 12 பேர்ல கொடுத்துருவாரு கண்ணதாசன். யோசிங்க, ஆட்சியில இருந்தா பயப்படணுங்க. ஆட்சியாளனுக்கு வேலை என்ன தெரியுமா? வான்மழை பொய்ப்பினும் பெரும்பேரச்சம்ங்கிறான் புறநானூற்றுல. ஆட்சியாளன் தமிழ்ல எனக்கு என்ன வருத்தம்னா தமிழ்ல அவ்வளவு இருக்கு, தமிழ சொன்னவன் தானே அவ்வளவு தப்பு பண்ணா. புறநானூற்றுல இருக்குது. அந்த மன்னன் சொல்றான் எது ரொம்ப பயம்ங்க, ஆட்சியில் இருக்கதாண்டா பயம். மழை இல்லைனாலும் திட்டுவான், மழை அதிகம் பெஞ்சாலும் திட்டுவான், வனவிலங்கு ஊருக்குள்ள வந்தா திட்டுவான், எல்லாம் திட்டுவான். அட்சய திருதியைன்னு என்ன தெரியுமா? மணிமேகலை அட்சய பாத்திரத்திலிருந்து ஏழைகளுக்கு சோறு போட்ட நாள். அன்னைக்கு என்ன பண்ணும் தெரியுமா? நீங்க ஏழைகளுக்கு சோறு போடணும், தங்கம் வாங்குங்கனே. செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, ஏனென்றால் அது தங்கமே இல்லை அப்படிங்கிறான். விவரம் சொல்றானே, நீங்கள் வாட்டு வாங்குங்கள். அது எங்க ஊர்ல ஒரு ஏழை பொண்டாட்டி ரொம்ப படிச்சிருக்க, அவனை யோ எல்லா டிவிலையும் வாங்குறாங்க, நீ ஏன் சும்மா இருக்கேன்னா அவனை மறுநாள் போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு என்னடான்னு கேட்டேன். வாங்க சொன்னாங்க, முடியல, எடுத்தேன், கூட்டு போறாங்க. வீட்டுக்காரி வாங்க, ஏன் வாங்க சொன்னா? எல்லா பெரிய மனுஷனும் சொல்றானேன்னு. அட்சய திரிதங்கிறது மணிமேகலை ஏழைகளுக்கு அட்சய சோறு போட்ட நாள். பொய்யா சொல்றான் ஐயா, வியாபாரி பொய் சொல்றான். ஆட்சியாளன் மாதிரி தானே வியாபாரி இருப்பான். சொல்லலாமா? பொய் சொல்லலாமா? அந்த பையன் அந்த பொண்ணு பார்க்குது, அவன் அழகா இல்லைன்னு வேண்டான்ட்டுது. அந்த பையன் இன்னொரு கிரீமை வாங்கி 7வது நாள் அந்த பையிலேயே கட்டிக்கிறதான்ட்டு அது சிவப்பாயிட்டானாமே. அப்ப நான்